தேவன் தந்த பலனால தான் எழுதுவாங்க. கர்த்தர் எனக்கு பலன் தந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்து பொய் சாட்சியம் சொல்லுங்க. தேவனுக்கு பொய் சாட்சிதான் எவ்வளவு காரியத்தை செஞ்சிருப்பார். சின்ன காரியம் கூட மற்றவங்க விசுவாசத்தை சரியா வளர்த்து திருத்தம். என்ன வளர்த்து திருத்தம்? நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? குறைவே இல்லாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. பற்பல குறைவுகளோடுதான் மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடத்தது. பலப்பட்ட உபதேசங்கள் தேசத்துல இருக்கு. குறைகள் இருக்கிற ஒரு மனுஷன் நிறைவா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போவானா ஒவ்வொரு விதமான உபதேசத்தை சொல்லுவான். ஆனா ஆண்டவர் நமக்கு சொன்னாரு நிறைவு ஒருபோக்கு குறைவு நிறைவு ஏசு தொடர்ச்சி 2 அதிகாரம் 9-10 நீங்க வாசிப்பீங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? அப்ப பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கு. அவருக்கு யாருக்குள்ள இருக்காரு? கொலைசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கு. மகிமையின் தேவன் ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமை ஐஸ்வர்யம் என்னென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சுத்தமுள்ளவரான கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்க இருக்கிறாரு? அப்போ பரிபூரணம் எங்க இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. இயேசு எங்க இருக்கிறாரு? இதுதான் எகிப்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தேவன் அவரை சொன்னார். குறைகளை நிறைவாக்கக்கூடிய நிறைவு இயேசுதான். பார்த்தோம் கல்யாண வீட்டுல கலகலப்பா இருக்க வேண்டிய ஒரு வீடு, அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு குறையை நாம் பார்த்தோம். குறைகள் நிறைவு செய்கிறதுக்கு வழியில இயேசுவின் தாயார் வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு அழைக்கப்பட்ட இயேசு குறைவை நிறைவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்ம அந்த அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை, சஞ்சலமும் தவிர்ப்பும் இருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்பேற்பட்ட நிலையில இருக்கிற அந்த குடும்பத்திற்கு அந்த கூட்டத்திற்கு தேவன் சந்தோஷத்தை கொடுத்து குறைகளை நீக்கி ஆசீர்வதித்தார். அன்புல குறைவுள்ள அந்த சமாளியத்தையே பற்றி பார்த்தோம். அன்புக்காக இயங்கினவன் நீங்க நிறைய பேரு எங்க ஏமாறாங்கன்னா, டெலிவரி எப்படி ஏமாத்துறாங்கன்னா அந்த காண்டி. இன்னைக்கு ஏக்கத்துல இருக்கிறவங்க போட்டியா உண்மையா இருந்தது ஆராயவே கிடையாது. அவங்க எந்த குறையிலே வாழ்த்துறாங்க, என்ன ஏக்கத்திலே வாழ்த்துறாங்கன்னா, என்ன யோசிக்க மாட்டாங்களா, என்கிட்ட பக்கமா பேச மாட்டாங்களா, என்ன விசாரிக்க மாட்டாங்களா, என் மேல ஒரு பாசத்தை காட்ட மாட்டாங்களா. இந்த ஏக்கத்துல இருக்கிறது வந்து ஏமாத்துறது ஈஸியா ஏமாந்துருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா 5 புருஷன் ஒரு வாழ்ந்துட்டு யாரை கூட வர
6வது புருஷன் வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்தான்? 5 புருஷன் வாழ்க்கை என்ன கண்டாங்க? அவன் எதிர்பார்த்த அந்த அதனால அவர் குறைவுள்ளவாளாக தான் இருந்தார். ஆனா அவருடைய குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு அவர் கவலைப்பட்டதாகவோ கொலைப்பட்டதாகவோ கண்டுபிடித்ததாகவோ எந்த காரியமும் கிடையாது. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லையா? அது வந்து புறக்கணிக்கப்பட்டு இருந்த அவர் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஊதியத்தின் அழைப்பு பெற்றுக் கொண்டார். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணமா மாறி போனாங்க. தைரியமா சொன்னா நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னாரு. என்ன செய்திருப்பாவ? ஜனங்களுக்கு தெரியும், புறக்கணிக்கப்பட்டவ, ஊரால ஒதுக்கப்பட்டவ, இன்னைக்கு வாழ தகுதியற்றவ என்ற நிலையில ஒதுக்கி வச்சிருந்தாலும் வாழக்கூடிய ஒரு தகுதியை உண்டாக்கி தந்த தெய்வத்தினுடைய அன்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாயிடுச்சு. அன்பிலே ஏக்கம் இருக்கிறவங்க, அன்பிலே பரிபூரணம் உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரை போல அன்பு காட்ட யாருமே நல்லவருக்கு ஒரு அன்பு காட்டுறாங்க. சத்துருக்கும் துரோகிக்கு யாரும் காட்ட மாட்டாங்க, அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சத்துருக்களா இருக்கும் போது, நம்ம துரோகிகளாக வாழ்ந்த போது இயேசு நம்ம காண்பித்த அன்பு பெருசு. நல்லா கவனித்து பாருங்க. நம்ம தேவ நண்பர்களாக வாழ்ந்தவங்க. ஒரு நாள் துன்பார்க்க ரீதியில வாழ்ந்த அற்புதத்திர மடித்தவர்களாக வாழ்ந்தவங்க, அநியாயத்தை துணித்து செய்தவங்க. ஆனா அந்த நிலையில வாழ்ந்த நம்மையும் தேடி தேவன் வந்ததற்கு நம்மை தந்துதான். அந்த அன்பிலே குறைவுள்ள ஒரு யாரா இருந்தாலும் அவருக்கு நிறைவான அன்பை பெறுவதற்கு இயேசு இன்னொரு வியாதியில ஆரோக்கியத்துல குறைவுள்ள ஒரு மனுஷனை பார்த்தோம். 38 வருஷம் வியாதி படுக்கையில இருந்தவன். நாம அடிக்கடி சொல்றதானே, பழமொழியே இருக்கு இல்லையா? விருந்தம் பண்ணல 3 நாள் தான். அது விருந்தா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் எத்தனை நாள் தான்? 3 நாளைக்கு பிறகு போனோம்னா எல்லாமே என்ன ஆயிடும்? இன்னைக்கு இருக்கிற உபசரிப்பான நாளைக்கு என்ன பண்ணிடலாம், காணாம போயிடும். இன்னைக்கு அது பாருங்க, அசத்தை பண்ணுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. 4 வாட்டி கூப்பிட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லுங்க. 38 வருஷம் அதுவும் சுகமாக்கக்கூடிய பெருசா குலத்தாண்டியே கடந்தன. எத்தனையோ அற்புதங்களை இவன் அந்த வியாதி படுக்கையில போய் பார்த்திருப்பான். எத்தனையோ பேர் சுகமாக்க முடியாத நிலையில வச்சவங்க சுத்தமாக பார்த்திருப்பான். ஆனா மற்றவங்க சுத்தமாக பார்த்தாங்க தவிர தான் சுத்தமாக முடியாத நிலையில வாழ்ந்தன. நாங்க ஏன் யாராவது உதவி விடக்கூடாதா? எனக்கு யாராவது உதவி செய்யக்கூடாதா? எத்தனை ஏற்ற நினைஞ்சவனாக நாம் வாழ்ந்திருப்பான். ஆனா அந்த ஏற்றத்தை போக்க இயேசு அவர்களுக்கு 38 வருஷம் வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் ஒரு நொடி பொருள்களை கர்த்தர் மாற்றி நிறைவான ஆரோக்கிய சுகத்தை தந்து அவன் பொருட்களை எடுத்து போகிறதுக்கு அவங்களுக்கு உத்தரவு. நாமளும் பலவிதமான குறைகளோடு கூட நாம் தேவ சமூகத்தில் இருக்கலாம். பல குறைவுகள் நம்மளை வேதனைப்படுத்தலாம். பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்தவர்களாக காணப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவருடைய பிரசன்னத்திற்கு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியமான இடத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்களுக்கு உண்மையான ஒரு காரியம். இன்னொரு குறைய குறித்து நீங்க நான் உங்களோட பேச போறேன். யாக்கோபு 1:5 வசனம் தான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும்.
குறைவு? ஞானத்துல குறைவு. நமக்கு நிறைவா குறைவா? பொதுவா நம்ம இந்த வசனத்தை என்ன நினைப்போம்னா, படிக்கிற பிள்ளைகளுக்காக இதை காமிச்சு, ஏன்னா சரியா படிக்க மாட்டேங்குது, சரியா நம்ம கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க, பார்த்து கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும் என்ற ஒரு காரியத்துக்காக நம்ம நிறைய படிக்கிற பிள்ளைகளுக்காக இது கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததிகள் வாழக்கூடிய பூமி. எப்பேற்பட்ட பூமி? பாருங்க, எதை செய்தாலும் குறையை கண்டுபிடிக்கக்கூடிய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இவர்கள் மத்தியில வாழக்கூடிய நமக்கு, இவர்கள் மத்தியில புத்தி உள்ளவர்களாக வாழ்வதற்கு நமக்கு இந்த ஞானம் எவ்வளவு தேவை என்பதை நம்ம நினைக்கவே. இன்னைக்கு ஞானம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுகள், எத்தனையோ குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு போவதற்கு, எத்தனையோ உறவுகள் பிரித்து போனதற்கு, எத்தனையோ காரியங்கள் இழந்து போனதற்கு காரணம் என்னன்னா ஞானம் இல்லாத பேச்சு. அதே போல ஞானமற்ற செயல்களினாலே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ நம்முடைய கை நழுவிட்டு, ஞானமற்ற வாழ்க்கைதான் நரக கடலை நோக்கி போவதற்கு காரணமா பேசக்கூடாத வார்த்தை. உலகமே சொல்லுது, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும், சூழ்நிலை அறிந்து பேசணும். இன்னைக்கு கோபத்துல எப்படி வேணாலும் பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு நிறைய இடத்துல காணப்படுது. ஆனா இதனுடைய விளைவுகள் அதிக விதமான தீமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக. இந்த ஞானத்துல நாம குறை உள்ளவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறதற்கு நாம மனசு நம்ம தாழ்த்தி ஆண்டுகளை ஒத்து கொள்ளலாம். முக்கியம் நமக்கு ஞானம் வேணும். என்ன வேணும்? படிச்சவங்க ஞானி சொல்லிக்க முடியாது, படிக்காதவங்க பேதம் சொல்லவும் முடியாது. அப்போ உலகம் கொடுக்கிற ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில பைத்தியம் போல காணப்பட்டாலும் தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம், அதை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு தேவனிடத்துல தான் நம்ம வர வேண்டும். தேவனிடத்துல கவனிச்சுக்காங்க. 1 நாளாகம் 2 நாளாகம் முதல் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாலமோன் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஞானமும் விவேகமும் அல்லாமல் 10ஆம் வசனத்துக்கு வாசி. உங்களுடைய ஜனத்திற்கு முன்பாக வளர்த்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருள வேண்டும் என்றார். தாவீது ராஜாவுடைய மகன் இல்லையா? ராஜகுமாரர்களெல்லாம் அன்னைக்கு நல்லா வளர்த்திருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஞானிகளிடத்துல அவங்க கற்றிருப்பாங்க. எத்தனை உலக போதனைகள் அவங்க வாழ்க்கையில இருந்தாலும், எத்தனை நீங்க மென்ஷன் பண்ணக்கூடிய அறிவில் அவங்க வளர்ந்திருந்தாலும், இவன் ஒரு அரசாட்சிக்கு வந்த பிறகு கேட்கிறான், தான் படிக்க படிப்பு போதும், தான் அறிஞ்சு கொண்டதெல்லாம் போதும், இதுல வச்சு என் ராஜ்யத்தை நடத்திடுவேன்னு சொல்லி அவன் சொல்லல. அவன் சொல்றான், இது உங்களுடைய ஜனம், இது உங்களுடைய ஜனங்கள், நியாயத்தை நான் விசாரிக்க வேண்டியதா இருக்கு, இதுல நான் குறைவுள்ளவனாக காணப்படக்கூடாது,
என்னுடைய நியாயம் தவறி நான் சொல்லிடக்கூடாது. எனக்கு அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தர வேண்டும். இன்னைக்கு என்னைக்காவது நம்முடைய ஜபத்துல எனக்கு ஞானம் குறைவா இருக்காங்க, உண்மை அறிகிற நான் சரியா வளரல, உமக்கும் எனக்கும் அவ்வளவு நெருக்கம் இல்ல ஆண்டவரு, சரியா தெரிஞ்சுக்கல நானு, எனக்கு இந்த அறிவு நீ தரக்கூடிய ஞானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரு என்று என்னைக்காவது நாம் ஜபத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. ராஜா இத்தனை வேலையை ஆடக்கூடிய ஒரு பொறுப்புல வந்தவன். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தவங்க. நீங்க வேதத்துல பார்க்கலாம், நேர்காரெல்லாம் பார்க்கலாம். இப்ப அவனுக்கு ஒரு கனவு வந்து, இப்ப அந்த கனவை வந்துடும். ஆனா அந்த கனவு அவனை பாதிக்குது. இப்போ சாஸ்திரிகளை கூப்பிடலாம், ஜோதிடர்களை கூப்பிடலாம், சூரியகாரங்களை கூப்பிடலாம், மந்திரவாதிகளை கூப்பிடலாம், ஞானவான்களை கூப்பிடலாம். இப்ப ஒரு கனவு கண்டு இருக்கிறாரு, அது என்ன பாக்கி இருக்கு, எனக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். இப்ப அவங்க கேட்கிறாங்க, ராஜாவே நீ கண்ட சொற்பனத்தை எனக்கு சொல்லும். அப்ப நான் பதில் சொல்றேன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க பதில் சொல்லணும். அப்ப நீங்க சொல்றது உண்மை தெரிஞ்சு நான் அறிஞ்சுக்குவேன். அவங்க சொன்னாங்க, மனுஷனோட வாசம் பண்ணாத தேவர்கள் மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும், எங்களால் என்ன பண்ண முடியாது. எந்த ராஜாவும் ஒரு ஞானி இடத்துலயோ, ஜோசிக்காரன் இடத்துலயோ, மந்திரவாதி இடத்துலயோ இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதே கிடையாது போது அவங்க உடனே கண்டுல பண்றாங்க. ஞானிகளை எல்லாம் கொலை செய்யுங்க, ஞானியை கொலை செய்ய முட்டாள்களை வைக்கிற ராஜ்யம் வந்தது. அவன் அதெல்லாம் யோசிக்கல, யாரை கொலை பண்ணுங்க, ஞானி எல்லாம் கொண்டுறாங்க. அப்ப அவன் சட்டம் போட்ட பிறகு அவன் எதிர்த்து இருக்க யாரால முடியுது, அவன் சொத்துதான். ஆனா இந்த சாலமன் இது உங்களுடைய ஜனம், யார் ஜனம்? அப்ப இந்த ஜனத்துக்கு நான் நியாயம் செய்யணும், அநியாயம் பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணீங்க, ஜனத்துக்காக வழக்காடுறீங்க, எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஞானத்தை மட்டும் தரல, அவன் கேட்டதையும் கொடுத்தது, அவன் கேட்காத ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்தார். ஏன் என்றால் கேட்டது தேவனுக்கு பிரியமானது. கேட்டேன் இன்னைக்கு நிறைய ஜபங்கள் இருக்கு, ஆனா அந்த ஜபங்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துமா என்பது ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மளை பிரியப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே நிறைய ஜபங்கள் இருக்கு. அப்படிதானே இருக்கு, யாரை பிரியப்படுத்தணும்? கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு ஒரு கவலை, கல்யாணம் ஆகி பொண்ணு பார்க்கலன்னா ஒரு கவலை இல்லையா, வேலை இல்லைன்னா கவலை, வேலை கிடைச்சா கவலை, அதுக்கு சம்பளம் இல்லைன்னு கவலை. இன்னைக்கு பலவிதமான குறைகளோடு தான், கவலைகளோடு தான் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம கேட்கிற ஜபம் எல்லாம் சுயநலம் நிறைஞ்சதாக தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய ஞானத்தை பெற்று ஜெபிக்கிற ஜபமாக நம்ம ஜபம் ஒரு குறைவாக தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா குறைவுள்ள ஒரு மனுஷனாக தன்னை தேவனுக்கு முன்பாக சார்ந்து, எனக்கு ஞானத்துல குறைவு, அறிவிலே ஒரு குறைவு இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, கேட்டா தேவன் கேட்டது கொடுத்தாரு. எனக்கு எதிரிகளுடைய ஜீவன் வேணும், எனக்கு இத்தனை ராஜ்யம் வேணும், எனக்கு இவ்வளவு சொத்து வேணும், அதெல்லாம் கேட்க. அவன் கேட்டது தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அந்த குறைவுகளை மாற்றி அவனுக்கு முன்னும் இன்னும் இல்லாத ஒரு பெரிய ஞானத்தை அவனுக்கு தந்து எல்லாரும் அவன் வாயின் வார்த்தைகளை கேட்கிறதற்கு காத்திருக்கும்படியாக கற்றுக்கிறது. யாருடைய முக தரிசனத்துக்கு காத்திருந்தாங்க, யாருடைய வாயின் சொந்துக்காக காத்திருந்தாங்க, அவன் பேசுற பேட்டிக்காக தூர தேசத்திலெல்லாம் இருந்து வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. நீங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஞானம் வேணும். நீங்க குடும்பத்தை கட்டுகிறதுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும்.
கணவன் மனைவியிடத்துல பேசுவதற்கும் மனைவி கணவனிடத்துல பேசுவதற்கும் ஞானமுள்ள வார்த்தைகள் வேணும். பெற்றோர்களிடத்துல பிள்ளைகள் பேசுவதற்கும் பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் பேசுவதற்கும் ஞானமுள்ள வார்த்தைகள் வேணும். ஞானமற்ற வார்த்தைகள் உறவுகளை பாதிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எவ்வளவு வாய்ப்புகளை இழக்கும்படியாக செய்யணும். மாத்திரமல்ல, நம்மை சிறுக 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 வழிநடத்தி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகும்படியாக அது செய்யணும். அப்போ நம்ம ஆண்டவர்கள் என்ன பண்ணணும்னா, குறைகள் எனக்கு இருக்கு, ஞானத்துல எனக்கு குறைகள் இருக்கிறது, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்கும் போது தேவன் நம்மளுக்கு இன்னொரு காரியங்களை பாருங்க. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் படிப்பறிவற்றவர்கள் என்று வேதனை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் மனுஷர்கள் அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறோம். இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். நீ நல்ல பாருங்க, ஆனா அவன் பேசும்போது பார்க்கிறதுக்கு நல்லா படிச்சுன்னு இருப்பாங்க. நல்லா உழைக்கக்கூடியவங்க, சுறுசுறுப்பானவங்க, எல்லாம் உண்மையா இருந்தாலும் அவங்க அவ்வளவு படிச்சவங்களா இருக்கிறதுக்கு அர்த்தம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதுக்கு நேரம் இருக்கு. உழைக்கக்கூடியவங்க, நம்ம படிப்பறியாற்றவங்க. ஆனா இந்த பேசுறவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும் இந்த மனுஷன் படிச்சவங்க கிட்ட பேசுறாங்க. படிச்சவன் பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சு இருக்கு. இவங்க பேசுற ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியாம, இவங்க பேசுற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாம படிச்சவன் தள்ளாடக்கூடிய ஒரு நிலைய இங்க பார்க்கணும். ஏன் இப்படி இவங்க பேசுறாங்க, இவங்க படிக்காதவங்க அல்லவா என்று ஒரு கேள்வி வந்த போது அவங்க ஒன்ன நினைவு கூடுறாங்க. இவங்க எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தவங்க. யாரு கூட இருந்தாங்க? பார்த்திருக்கிறேன், என் ஊழியத்தின் பாதையில பார்த்திருக்கிறேன். படிப்பறிவே இல்லை, கை நாட்டு போடுறவங்க. அவங்க ஜபத்தை பார்த்தீங்கன்னா படிச்சு ஜபத்தை அடி சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய, வேத வசனத்திற்கு ஜெபிக்கக்கூடிய அளவுல ஜெபிக்கக்கூடிய ஏராளமான ஜனங்கள் அவங்க படிக்காதுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்க. அப்ப இயேசுவோடு கூடவே இருந்தவங்களுடைய ஞானம், இயேசுடைய வார்த்தையை கேட்டதுனால உண்டாகிற ஞானம் மற்றவங்களை திருமணம் செய்யும், மற்றவங்களுக்கு பயந்து உண்டாக்கணும். இப்போ இவங்க இயேசுவோடு கூடவே இருந்ததுனால இவங்க பேசுற பேச்சு அவங்க நினைக்கிறாங்க, இவங்க இயேசுவோடு நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது சொல்ற ஒரு காரியம் இருக்கு. சங்கீதம் 119 சங்கீதம் 99 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடியா எனக்கு போதித்த எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியா அவர்களை பார்த்து முதியோர்களை பார்த்து யாரா இருக்கிறாங்க. நம்ம தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் பேதையா இருந்தாலும் நாம் ஞானியா. இன்னைக்கு தேவன் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் எத்தனை முக்கியம் என்பதை நம்ம இன்னைக்கு உணராம இருக்கிறோம். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், இந்த வார்த்தைகள் எத்தனை முக்கியம் என்பதை பரிசுத்தவான்கள் அறிஞ்சிருந்தாங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 49 50 நீ வாசிச்சீங்க.
நீர் என்னை நம்ப வசனத்தை நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். என்னைக்காவது நீங்க கவனம் பண்ணி இருக்கணுமா? நாம இந்த வேதத்தை எழுதி நம்ம கையில கொடுத்தாரு. எத்தனை வாக்குகள் இருக்கு. நம்ம இந்த வசனத்தை தேவ சமூகத்துல சொல்லி இந்த வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, இது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், இந்த வசனம் எனக்கு நிறைவேறும்படியாக என்னை நீ நினைத்தருளும் ஆண்டவரே என்று நாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில நாம் காணப்பட வேண்டும் என்று என்ன கேட்கிறாரு? இந்த வசனத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்னீரே. இந்த வசனத்தை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்ன குறையில? அன்புல குறைய, ஆரோக்கியத்துல குறைவா, சந்தோஷத்துல குறைவா, சமாதானத்துல குறைவா, உறவுகளில குறைவா, எந்த குறைவுகளா இருந்தாலும் இந்த வசனத்தை நீர் என்னை நம்ப கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்தை எனக்காக நினைக்கிறேன் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று தேவன் வேதனை உள்ளவங்க தான். ஆனா இவங்க பேசின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்க யாராலையா முடியல. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 18:30 பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானே நடந்து கொண்டான். வேற நடந்ததுன்னா சின்ன வயசுல இருந்து தன் குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவன். கடைசி குட்டி செல்ல குட்டின்னுவாங்க. குடும்பத்துல கடைசி பிள்ளைக்கு செல்ல அதிகம்னுவாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன கிடையாது, செல்ல அதிகம் கிடையாது. இவங்க எங்க விட்டாங்கன்னா உருட்டாத கேள்வி விட்டாங்க. படிக்காத பிள்ளைங்க நம்ம சொல்லுவாங்க. அப்போ கிடையாது. அப்ப பாண்டியக்கு தான் வாய்க்கிருக்காங்க. யார் சொல்லுவாங்க? அப்படி என்ன பண்ணாது, படிக்காது, அடங்காது, ஒழுங்கா இருக்காது, உனக்கு வேற எந்த ஒரு நல்ல வேலை கிடைக்க போறது இல்லை, உனக்கு என்னதான் வேலை கிடைக்க போகுது, நீ மாடுதான் மேய்க்க போறேன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் இவன் ஆடு மேய்ப்பான். என்ன பண்ணாங்க? ஆடு மேய்க்க ஒருத்த சவுலின் ராஜ்யத்துல இருந்த அரசாங்கத்துல இருந்த எவ்வளவு ஜனங்கள் மத்தியில அவர்களை பார்க்கிறோம் புத்திமானாயிரம் நடந்து கொண்டான். இவனுடைய ஞானம் தெளிவுள்ளதாக கர்த்தர் கொடுத்ததுனால, இவன் வனாந்தரத்தில் இருந்த போதும் கூட கர்த்தரோடு கூட இருந்தவனாக இருந்தபடினால இவன் யாரா இருந்தானா மற்ற எல்லாரையும் பார்க்கணும், மற்றவங்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திமானாக செயல்பட்டான். நீங்க நாம என்ன பண்ணணும்? பேச்சுக்கு என்ன பண்ணணும்? இவன் பாருங்க, இவன் பெனிமினுக்கு வந்திருந்தான் கிடையாது, யூரோ வந்திருந்தான். ஆனா ஆளுக செய்து பெனிமினுக்கு வந்துடும், சவு கோத்திரம் இல்லையா? இப்ப அந்த சவு கோத்திரத்திலே ஒரு பேர் பெற்றவனாக இருந்தான். எல்லாருடைய பொறாமைக்கு காரணமா இருந்தான், சவுடைய பொறாமைக்கு காரணமா இருந்தான். ஆனா அந்த பொறாமை நிறைஞ்ச கூட்டத்தின் மத்தியில, தன்னை சத்துருவான் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியில, அண்ணன் செத்தா சின்ன எப்போ காலி ஆகும் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற ஜனங்கள் மத்தியில இவன் எப்படி வாழ்ந்தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பார்த்து முக்கியமானாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் அவன் தேவனுக்கு இருந்த காலகட்டம். அவன் மனாந்தரத்தில் இருந்தாலும் கூட, அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தாலும் கூட, அவன் அதிகமாக தேவனோடு கூட தன் வாழ்க்கையை அனுப்பினான். தேவனை பாடுகிறதையும் துதிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் அவன் தேவனோடு இடைவிடாமல் ஒரு
வளர்ந்து தன் வாழ்க்கையில வித்தியாசம் கொடுத்ததுனாலதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னும் ஞானம் என்னன்னா வேதத்தோடு நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2-3 வசனத்தை பாருங்க. மகனே செவியை ஞானத்துக்கு சாய்த்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து நீ என்ன படிக்கிறேன்? நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசி. ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த நீதிமொழிகள் எத்தனை பேரு மனசாட்சி சொல்லி சொன்ன 31 அதிகாரம் இருந்ததுல ஒரு மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு அதிகாரத்தை ஒவ்வொரு நாள் படிச்சாலும் 31 நாள் என்ன பண்ணலாம்? எத்தனை பேர் படிக்கிறீங்க? படிக்கிறீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த நாட்கள் இருந்து இன்னைக்கு வரணும். இந்த நீதிமொழிகளை நான் படிக்காத இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அதிகாரம், ஒவ்வொரு நாளைக்கும் அதிகாரம். ஏன்னா இவைகளில நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் ஏராளமாக இருக்கு. ஞானம் உள்ளவனாக நீதிமானாக அவனுடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படணும் என்பதற்கு இந்த நீதிமொழிகள் புத்தகம் பெரிய பொருள். நம்ம என்ன பண்ணணும்? இத நீங்க பார்க்கணும். சங்கீதம் 90:12 நான் பார்க்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா பேசினார், மகிழ்ச்சியை விட்டு பேசினார். ஆனா இங்க முக்கியமான இன்னொரு வசனம் இருக்கு. 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு என்ன எவ்வளவு நாள் இருக்கு? எவ்வளவு அறிவு இருக்கு நமக்கு? கவனிங்க, ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ஒரு ஊழியக்காரர் சிறைச்சாலையில இருக்கிறவங்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லும்படியா போனேன். அங்க தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு கைதியை அவர் சந்தித்தேன். அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த நாள்ல அவன் தூக்குல போடப்படணும் தீர்ப்பு ஆயிடுச்சு. அவன் சொன்னான், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என் சிந்தனைகள் ஒரு நிலையில இல்லை, எதுவுமே சாப்பிட எனக்கு பிடிக்கல, ஆனா நான் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிச்சு இருக்கிறேன். ஆனா வெளியே இருக்கிற ஜனங்களை நான் பாக்குறேன், அவங்களுக்கு சாப்பிட்டே வராத மாதிரி அதை குறித்து நினைப்பே இல்லாம எப்படி எப்பெல்லாம் பேசுறாங்க, வாழ்கிறாங்க, சிரிக்கிறாங்க, இவங்களை பாக்குறேன். ஆனா எனக்கு மரண பயம், எனக்கு வேதனை. அவனுக்கு தெரியும் இந்த நாட்டை எனக்கு தூங்க போட போறாங்க. ஆனா வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. நமக்கு ஒரு நாள் மரணம் நிச்சயம் இல்லையா? எப்போ சங்கீதம் 31:15 நீ பாத்தீங்கன்னா, என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிற கைக்கு என யார் கையில இருக்கு?
சங்கீதம் 39:4 சொல்றாரு, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் நாட்களின் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். எவ்வளவு அளவு? இதோ என் நாட்களை 4 விதம் கிடையாது வச்சு பாருங்க, உன் கண்ணுக்கு முன்னால 4 விரல வச்சு பாருங்க. 4 விரல்களை அளவாக்கி முத வச்சு பாருங்க, 4 விரல அப்படி வைக்க. பாரு 10 10 10 40 வச்சுக்க. 1 10 40 நிச்சயம் எப்பன்னு தெரியாது இல்லையா? மோசே சொல்றான், காலம் என்ன ஒரு கதையை போல ஓடி போச்சு. ஒரு கதை எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். என்ன பண்ற? புகை எழும்பும், மழைக்கு தெரியாது. நீங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆனா இவன் கேட்கிறான், என் ஞானம் இருந்தது எனக்கு வேணும். ஏன்னா என் நாட்கள் எவ்வளவு என்பதை நான் அறியேன். ஏன்னா இந்த பூமியில நான் வாழ்வதற்கு, தேவன் என்ன இந்த பூமியில வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப தேவன் வைத்த இந்த காலகட்டங்கள் குறித்து அவர் பாதுகாக்கிறாரு. நீங்க இந்த ஊழியத்தின் பாதையில தேவனை என்னை அழைத்த போது, தூக்கத்துல நான் கனவு கண்டு தேவன் பேசுறான்னு சொல்லல. காலையில 11 மணி வேலையில என் வேலை ஸ்தலத்துல பகல்ல நான் வேலை செய்து இருக்கிற நாட்கள்ல நான் நடக்கும் போது தேவ தரிசனத்தை கண்டு, தேவ சத்தத்தை கண்டு தான் ஊழியத்துக்கு நான் வந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, என அறியாத நாட்களில நீ மடித்து போயிருக்கணும். நான் யாருன்னே உனக்கு சரியா தெரியாது, ஆனா நான் உன்னை காப்பாத்தினேன். அப்போ தேவனை அறியாத நாட்களில, துர்பாக்கியமாக நான் வாழ்ந்த காலகட்டத்துல, ஒரு குடிகாரனை போல நான் இருந்த காலகட்டத்துல, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்ட நிலையில கூட கர்த்தர் என்னை காப்பாத்தினார் என்ற வார்த்தை சொல்லப்படும். ஏன் காப்பாத்தணும் தெரியுமா? உன்னை நீ எனக்கு வேணும் சொன்ன. இப்ப உன்னை எது தெரிஞ்சுனாரு? நீ யாருக்கு வேணும்? ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சு எனக்கு வாங்குறோம். எதுக்கு வாங்குறோம்? நான் பிரயோஜனப்படுத்துறது தானே. அப்ப தேவன் உன்னை பிரயோஜனப்படுத்தும்படியாக உன்னை தன் சுய ரத்தத்தை நான் என்ன பண்ணாரு? உன்னை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறாரு. ஆனா நீ என்னைக்காவது கேட்டியா நான் என்ன செய்யணும்? பிரயோஜனப்பட்ட ரத்தத்தை கொடுத்து என்ன மீட்டு கொண்டீங்களே, இப்படி பிள்ளையா என்ன தெரிஞ்சுக்கிறீங்களே, எனக்குள்ள வாழ விரும்புறீங்களே, நான் உங்களுக்குள்ள இருக்கிறீங்களே, இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களில் நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதற்காக எனக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறீங்க? எதற்காக என்ன பராமரிக்கிறீங்க? என்னையா கேட்டு இருக்குமா இல்லையா? யோகு கேட்கலாம் 10:12 யோகு, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று எழுதப்பட்டிருக்கு. எதற்காக ஜீவனை கொடுத்தாரு? எதற்காக உண்மையை என்னை காப்பாற்றினாரு? எவ்வளவு பலவீனங்கள், வியாதிகள், எத்தனை ஆக்சிடென்ட்கள் ஆகக்கூடிய காரியங்கள், எத்தனை தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதிலும் கூட நம்மளை பாதுகாத்து இருக்கு. என்ன காத்துருக்குது? என்னையும் காப்பாற்ற விசுவாசம் எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு காத்துருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இருக்குதியா? இப்ப நான் கொஞ்சம் நல்ல ஆன பிறகு இன்னும் சொந்தமா நான் வீட்டுல உட்கார்றதுக்கு இல்ல. யார சொல்லணும்? நான் அதற்காகவே அழைக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தையை நான் தெரிந்து சொல்லணும். சோர்ந்து போன ஜனங்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கையில தடுமாறவங்க இருக்கிறாங்க, விழுந்து போனவங்க இருக்கிறாங்க, வாழ தெரியாத நிலையில வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக யார சொல்லணும்? என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் பேசக்கூடியதாக அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கம் வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்றது பூமியில வச்சிருக்கிறாரு. எவ்வளவு காலம் வாழ்வோம்? காலையில நினைக்க ஒரு புள்ளி பூ நல்லா அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும். ஆனா காலையில பார்த்த பூ சாயங்காலம் இருக்குமான்னு இருக்க ஒரு காலத்துல அது மேல போச்சுன்னா அது இருந்தாடா தெரியாது. எவ்வளவு காற்று நம்ம மேல போச்சுன்னு இருக்கு, எவ்வளவு காற்று நம்மளை அழகடிக்குது, எவ்வளவு காற்று நம்மளை அடிச்சு உருப்பி போக நினைக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். காக்கிற தெய்வம் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சாருன்னா நீ அவருடைய சித்தத்தை செய்து வாழ வேண்டிய இல்லையா? இன்னைக்கு படிப்பு கொடுத்தாரு, நல்ல பணத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல நிலையில வாழக்கூடிய நிலையில வச்சாரு. எதற்காக என்று பார்த்தா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. அந்த மோசே தேவ மனுஷனா இருக்காம கேட்கணும், ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்க நாட்கள் எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு அந்த கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு நாளும் காலத்துல இருப்பாங்க. டெய்லி காலத்துல எத்தனை பேர் வீட்டுல இருக்க? 1ஆம் தேதியில எப்படி இருக்க காலத்துல? வருஷ கணக்குல எப்படி ஆயிடா? ஒவ்வொரு நாளும் நமக்கு சீட்டு கிழின்னு அர்த்தம். ஒவ்வொரு சீட்டு கிழிக்கும் போது என்ன அர்த்தம்? அப்ப ஒரு வருஷம் ஆண்டவர் சொன்னார்ல, இன்னைக்கு வரணும் பாருங்க, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு கனி இல்லாத மரம் எல்லாம் என்ன பண்ணுமா? வெட்டுண்டு. நான் கேட்கிறேன், யாரால கனி கொடுக்க முடியும்? இன்னைக்கு 20 வருஷமா தான் விசுவாசியா தான் இருக்கு. யாரா இல்ல? சீஷன்லாம் இல்ல. நீ சீஷன்லாம் மாறினாதான் உங்களால என்ன பண்ண முடியாது. அப்ப கனி கொடுக்காத மரம் எல்லாம் அப்ப ஆண்டவர் 2024 போதா போட்டோம், 2025 பாத்துக்கிறேன். அப்பவாது நீ என்ன பண்ணணும்? கனி தரணும். நீ ஏன் பாரு 15 கனிக்கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி போடாத கொடி எதுவோ அதை அறுத்து கொடுக்கிறார். எங்க போடுவாங்க? இது ஏதாவது வேலைக்கு உபயோகிக்கணுமா? நெருப்புல சுண்டேரிக்கு தான் போடும். வேற எந்த வேலைக்கு பிரயோஜனம் பண்ணாது. ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற நோக்கங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் போச்சுன்னு நினைக்காத. ஒவ்வொரு நாளும் யாருக்காக வாழ ஒப்புக்கொடு. இன்னைக்கு எல்லா நிலையும் அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. நாம செய்யற எல்லாவற்றுக்கும் ஒன்றா தேவனுக்கு அனுபவிக்கணும். நிச்சயமா பாருங்க. நம்ம 10வது அதிகாரம் 14:10 வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் 14வது அதிகாரம் 10வது நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? கொண்டாட்டி போர்ஷன் கேட்பீங்க. ஆனா தலையா வச்சுக்கீங்களா, வாழா வச்சுருக்கீங்களா? என்ன கேட்பாரு?
புருஷனை பார்த்து கேட்பாரு, உன் சரீரமா பார்த்தியா வேலைக்காரியா பார்த்தியா? தன் சரீரத்தை நேசிக்காத மனுஷன் இல்லையே. நீ நல்ல புத்திசாலியாக பைத்தியக்காரங்க என்ன பண்ணுவாரு? பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். பிள்ளைகளுக்கு அத்தனை பொறுப்பு பெற்றோர்கள் தான். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்தியா? பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்தீங்களா? பெற்றோர்கள் கீழ்படுத்தி இருந்தீங்களா? எல்லா கணக்கும் ஒன்னா இங்க வருது, இங்க வரும்போது அப்ப தன்னை குறித்து தேவனுக்கு என்ன பண்ணணும்? என்னைக்கு சொல்ல முடியாது, என்னைக்கு கேட்க முடியாது, என்ன யாரும் கேட்க முடியாது. நான் வச்சுதான் சட்டம் சொல்லலாம். நாளைக்கு எல்லாத்தையும் தேவன் ஒரு நாள் கணக்கு கொடுக்குறேன். அது ஒரு நாள் பேசுறேன், நான் கணக்கு கொடுத்து ஒரு காரியத்தை பேசுறேன். இப்ப பேசுறதுக்கு நேரம் தெரியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு என்ன வேணும்? ஞானா நமக்கு வேணும். சங்கீதத்துக்கு 19 வசனத்தை பாருங்க. நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். என்ன கேட்கிறேன்? எனக்கு என்ன கிடையாது, நம்ம கிட்ட நிதானம் கிடையாது. எல்லாம் பதறக்கூடிய காரியங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு காரியம் நடந்து, ஒரு அம்மா ஆண்டவர் மேல அதிக விதமான அன்பு வச்சிருந்தவங்க, அவங்க அதிகமா ஆண்டவரை நேசிக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு நாள் கடை ஜபம் பண்ணினா அப்படியே ஒரு கடைக்கு கொண்டு வாங்க போனாங்க. கோயில் இருக்கும்போது ஒரு பைக்காரன் வந்து முதல்ல ஒரு கட்டு தட்டினா இந்த அம்மா போய் குப்புராட்சி விழுந்து பைக்காரன் தெரிஞ்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? இந்த அம்மாவுக்கு ஒரே ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே, உண்மை தானே நான் நம்புறேன், உண்மை தானே நேசிக்கிறேன், எனக்கு ஏன் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நடக்க அனுமதிச்சுங்க. இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். முதுகுவலி சொல்லிருக்கியம்மா, இப்ப அந்த முதுகுவலி இருந்தா பாருங்க. இப்ப அந்த அம்மா பார்த்தாங்கன்னா எந்த வழி இருக்கும்? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு காரியத்தை லேசான சில சிராய்ப்புகள் வந்தாலும் பல வருஷங்களுக்கு முதுகுவலி போவதற்கு அது காரணம். ஒரு தீமையில ஒரு நன்மையை கண்டறிந்து தேவன் செய்த எந்த காரியத்தையும் நம்மளால நிதானிக்க முடியாது. ஏன்னா தீமைகளை நன்மையா முடிவு பண்ண முடியாது. நிதானிப்பு நமக்கு வேணும். தேவன் எதற்காக அனுமதிக்கிறாரு? நான் என்னிடத்த என்ன போல இருக்கு, நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரு என்ற நிதானம். அதனால சொன்னாரு, வாழ்வு காலத்தில் அழுவது, தாழ்வு காலத்துல சிந்தனை பண்ணு. இது ரெண்டும் ஒன்று கொண்டு எது கிடையாது. கடைசியா நம்பிக்கை ஒன்று கொண்டு அவரே தேவனா ஞானமும் நீதியும் யாருங்க இவரை பெற்றுக் கொள்வதில் குறைகள் இருக்குமான கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வது, கேட்கிற எவனும் கேளுங்கள் எப்பொழுதும் கொடுக்கப்படுத்தினாரு. இப்ப நம்ம எதையும் கேட்குது இல்லையா? எனக்கு அது வேணும், இது அது இது அதெல்லாம் வேணும்னு தெரியும். இதெல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் உனக்கு வேணும்ன்றது தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து நிச்சயமா வரும். ஆனா கேட்க வேண்டிய காரியங்களில் அதிகமா இருக்கு. நாம அதெல்லாம் கேட்க தவறி போடுறோம். என்ன பண்ணணும்? இன்னைக்கு பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் பேசும்போது கூட தயவுள்ள போதனை நாவல இருக்கணும். பிள்ளைகள் தானே வந்து நம்ம எப்படி பேச முடியாது. அந்த பிள்ளைகள் பேச்சு புருஷன் முடிகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எதை பேசினாலும் என்ன பண்ணலாம்? அந்த பிள்ளைகளை சபிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது.
அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தயவுள்ள போதகராக இருக்கணும். ஏனென்றால் தாய் அந்த போதகருக்கு புரியவர்களாக அதிகமான பிள்ளைகளோட பதவிக்கு பாக்கியம் தாய் தான். ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க கேட்போமா? என் குடும்பத்தை நடத்துவதில் ஞானம் மற்றவர்களிடத்துல என் மனைவி இடத்துல என் பிள்ளைகள் இடத்துல என் உடன்பிறந்தவர்களிடத்துல என்னோட பழக்கத்தவர்களிடத்துல வேறு ஸ்தலத்துல மற்றவர்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய புத்தி உள்ள அறிவான ஞானமுள்ள வார்த்தைகளை வெளியிடுவதற்கு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அல்லது நான் பேசுகிற வார்த்தைகள் ஞானமற்றதா இருக்கிறதுனால பல இன்னல்களும் பல பிரச்சனைகளும் நான் ஆராய்ந்து போகிறேன். இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தருமையாக உண்மை அறியக்கூடிய அறிவை எங்களுக்கு பெருகப்படும். உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வதற்கு எங்களை உயிர்த்தியும் பரிசுத்த பாலவெளியில் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இருக்கிறோம்.
இன்னும் அதிகமாக கொடுத்த கர்த்தரே அது வருமானத்தை ஆசிரியர் கேட்க அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் நம் அனைவரோடு ஒவ்வொருவரும் வந்திருக்கிற அனைவரும் குடும்பங்களும் எந்த மேலும்